எல்லாருக்கும் நேற்று நம்ம வந்து ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், என்ன லெவலில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 23,000 23,159, அதுலேருந்து 22,483 கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 338 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரே அப் மொமெண்டம் வந்து அப் சைடில் மூவ் ஆகி நம்மளுடைய 23,159 வந்து கிராஸ் பண்ணி, ஸோ ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் கிடச்சிருக்குது. கீழே ட்ராவல் கிடையாது, மேலே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ சி சைடை பொறுத்தவரை இது நல்ல லாபம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம கொடுத்த சிஇபிடி வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி மூவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெவல் கொடுத்தோம் சிக்கு என்ன பண்ணிருக்கோம்னா 162,226 இந்த லெவலில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 226ல் என்ட்ரி ஆகிட்டு நேராக டார்கெட்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்குது 3 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 353 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது. என்ன ஸ்ட்ரைக்கில் கிடச்சுன்னா நான் எடுத்த ஸ்ட்ரைக் என்னன்னா 22,800 கிடையாது. நான் ஒரு கால்குலேஷன் நம்மளுடைய ஓபிஎம் படி இதை கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். அதில் இது மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்தது. நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, அப்போ தான் நல்லது. ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ் எப்போதுமே லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது ரிவர்ஸ் ஆகியிருந்தால் நமக்கு லாஸ் எவ்வளோ ஆகிருக்கும், இது டபுள் ஆகிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து 22,800 சீட்டோடைய லெவல். 8,828 வந்து ப்ராஃபிட்டாக வந்துருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த இது கிடச்சிருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் ட்ரேடிங்க 8,800, ஓகேங்களா. அதே இதை இப்போ நம்ம வந்து சி சைடில் பார்ப்போம், பி சைடில் பார்ப்போம். 22,800 எடுத்து கன்சிடர் பண்ண சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த 226 289 இது ரெண்டையும் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். 226 டச் பண்ண 289 டச் பண்ணல, அது கீழேயே ட்ரேட் ஆகி டவுனில் போயிருக்கு. ஸோ நமக்கு வந்து இதில் ட்ரேடே இன்னைக்கு கிடையாது, நோ ட்ரேட் இன்னைக்கு இதில். அதில் வந்து நல்ல 353 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, இதில் வந்து நோ ட்ரேடு. ஸோ இது வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக ட்ரேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது நல்ல ப்ராஃபிட்டில் இன்றைக்கி நம்ம முடிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்ட்ரைக் ஒன்று வச்சு இருந்தேன். அந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 22,900, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 162 கொடுத்தீங்கன்னா 226 இது ரெண்டும் செட் ஆகிருக்காங்க. ஸோ 226 அடிச்சுட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 270 பாயிண்ட்ஸ் வந்து இதில் கிடைச்சிருக்குது, ஓகேங்களா. 3 மணிக்கு அதே டைமில் இதோடைய ப்ராஃபிட் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 6,720 இதில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, சான்சஸ் இருந்திருக்குது ப்ராஃபிட்டாக, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இது ரெண்டையும் நம்ம இந்த 2 சியை நம்ம செக் பண்ணி இருந்திருந்தால் 15,000 ரூபா ஓவரால் ப்ராஃபிட். பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,525. ஆனால் இது எல்லாமே ரிஸ்க்கு, இது அப்படியே நமக்கு டபுள் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்ஷன் பேஸ் எப்போதுமே லாஸ் ஆகும், கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸ்டெடி இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் லாகின் பண்ணும்போதும், ஓகேங்களா. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோடைய பி சைடை பாருங்கள், 22,900 பி சைடை பாருங்கள். நம்ம கொடுத்த லெவல் வந்து 226 289. ஆனால் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 224 வரையும் இருந்திருக்கு, அங்கேயும் கீழே போயிருக்கு. ஸோ 226 வந்து அடிக்கவே இல்லை.
இதுலேயும் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நோ ட்ரேடு தான். இந்த பிஇலையும் நோ ட்ரேடு தான். ஸோ ஆப்ஷன் பையிங் வந்து எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ரிஸ்க் இதில் வந்து நீங்கள் எடுத்திருந்தா சப்போஸ் இது வந்து போயிருந்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் அவுட். இதில் 150 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இதில் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப செக் பண்ணிட்டு நம்ம லெவல் பாருங்க. நம்மளோட ஓபிஎம் படி இந்த லெவல் பண்ணோம். இந்த லெவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லி பாருங்க. இது எப்படி மூவ் ஆகுது பார்க்க சொல்லி பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.